பிரைஸ் த லார்ட். இந்த மே மாதத்தில் 5ஆம் தேதியாகிய இந்த சண்டே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது சங்கீதம் 100 1-2 வசனங்கள். Psalm 100 verses 1 and 2. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? Psalm 100 நம்ம எல்லாருமே மெமரைஸ் பண்ண ஒரு சங்கீதம், அப்படிதானே? சின்ன வயசில் நம்ம எல்லாரும் இதை அநேகர் மனப்பாடம் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக அதை மனப்பாடம் பண்ணிடலாம். ரொம்ப சின்ன சின்ன வசனங்கள், அருமையான வார்த்தையில். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை எப்படி பாடணுமா? கம்பீரமாக பாடணும். கம்பீரமாக பாடுறதுன்னா என்னது? நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம எப்படி கம்பீரமாக சத்தம் எப்படி இருக்கும்ல? நம்ம சோகமாக இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளால் கம்பீரமாக இருக்க முடியுமா? முடியாது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? நம்ம எப்படி இருக்கணும்? எப்போது சந்தோஷமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்க துக்கமாக இருக்கும்போது உடனே நம்ம என்ன செய்கிறோம்? ஏன் சேடாக இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்டு அதை நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்படி தானே? அவங்க ஹாப்பியாக இருக்கிறத தான் பேரண்ட்ஸ் நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்போ அது ஏர்த்லி பேரண்ட்ஸாக இருக்கிற நம்மளே அப்படி நினச்சா, நம்முடைய ஹெவன்லி ஃபாதர், நம்மளுடைய பரம தகப்பன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது? ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம சந்தோஷமாக ஆண்டவரை கம்பீர சத்தத்தோடு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை பாட வேண்டும். அல்லேலூயா. முணுமுணுப்போடு கூட இல்லை, ஏதோ சம்பிரதாயத்துக்காக அல்ல, அப்படி கிடையாது பிரியமானவர்களே. கடமை உணர்வுக்காக அல்ல, கம்பீர சத்தத்தோடு. நம்முடைய லங்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஏர், அதெல்லாம் ஜீவன் யார் கொடுத்தது? நம்ம சுவாசிக்கிற சுவாசம். நம்ம இன்றைக்கி சுவாசிக்கிறோம், அந்த மூச்சை உள்ளே இழுக்கிறோம், வெளியில் விடுகிறோம். அந்த லங்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யுது. எதனால்? ஆண்டவர் கொடுத்த சுவாசம் இல்லையா? ஜீசஸ் நமக்கு கொடுத்த சுவாசம். அன்றைக்கி ஆதாமுக்கு ஆண்டவர் அந்த ஜீவ சுவாசத்தை ஊற்றினார், அவன் ஜீவ ஆத்மாவாக அவன் மாறிட்டான். அதே சுவாசம்தான் இன்றைக்கி மனிதர்களாகிய நம்ம இடத்துல இருக்கிற அந்த லங்ஸ் ஃபுல்லாக அந்த ஏர் என்ன செய்யணும்? நல்லா ப்ரைஸ் பண்ணி நல்லா கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? பாடல்களை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுமா? மகிழ்ச்சியாக கர்த்தரை ஆராதிக்கணும். இன்றைக்கி எல்லாம் நம்ம ஆராதனைக்கு போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லாம் புறப்பட்டு கிளம்பி ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்க போகிறோம் இல்லையா? மகிழ்ச்சியாக போகணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது சந்தோஷமாக போகணும். தாவீது சொல்லுகிறார் இல்லையா? ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது எனக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கி எத்தனை பேர் மகிழ்ச்சியாக ஆலயத்துக்கு போகிறாங்க? பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாப்பியாக ஆலயத்துக்கு வர்றீங்களா அப்படின்னு கேட்டால், ஐயோ மம்மி சொல்கிறாங்க, டேடி சொல்கிறாங்க அப்படின்னு வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் இல்லை, இன்னும் அவங்க அந்த தேவனை தனிப்பட்ட விதத்தில் அவங்க ருசிக்கலை. ஆனால் இன்றைக்கி நம்மெல்லாம் தேவனை தனிப்பட்ட விதத்தில் நம்ம ருசித்திருக்கிறோம் இல்லையா? தேவன் நல்லவர் என்பதை நம்ம சாட்சியாய் சொல்ல முடியும் இல்லையா? நம்முடைய எல்லா சூழ்நிலையிலையும் அவர் நம்மளுக்கு செய்த காரியங்களெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சியாக கர்த்தரை நம்ம ஆராதனை செய்யணும். இங்கே சர்வ் த லார்ட் வித் கிளாட்னஸ். சர்வ் த லார்ட் வித் கிளாட்னஸ். அப்போது சர்வ் பண்ணுறது, ஆண்டவரை சேவிக்கிற காரியங்களில், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுல மகிழ்ச்சியாக நம்ம செய்யணும். ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாரே, இந்த பொறுப்பை நான் எடுத்துட்டேனே, அதனால் செய்ய வேண்டியது இருக்குதே அப்படின்னு இல்லை, மகிழ்ச்சியாக செய்யணும். ஒரு சின்ன பொறுப்பு நீங்கள் ஆலயத்தில் எடுத்தாலும், அது சண்டே கிளாஸ் ஊழியமாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம் பிரியமானவர்களே. ஒரு ஹாஸ்பிட்டபிள் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், அஷர்ஸாக நீங்கள் இருந்து சர்வ் பண்ணலாம், குவயரில் இருக்கலாம், மியூசிக் வாசிக்கிறவங்களா நீங்கள் இருக்கலாம், இல்லை பைபிள் ரீட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை சர்ச் மீடியாவில் நீங்கள் இருந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா. எந்த ஊழியத்தை நீங்கள் செய்தாலும் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக செய்யுங்க. அல்லேலூயா. நான் எத்தனை வருஷம் செய்கிறேன், யாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டுறாங்களே அப்படின்னு ஒரு வெறுப்புலாம் வேண்டாம். கர்த்தர் தான் நம்மளை ஆனர் பண்ணுகிற தேவன். ஆண்டவர் தான் உங்களை பார்க்கிறார். ஆமேன்.
பாஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, பார்க்காம போவாங்க. இவங்க அப்ரிஷியேட் பண்ணலாம், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாமல் போகலாம். ஆனால் உங்களை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ஆசிர்வதிப்பார். ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறாருன்றதுக்காக நான் ஆராதனை செய்கிறதில்ல, என் தேவனுக்காக நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. என் கர்த்தர் எனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறாரே, என்னால் இது கூடவா செய்ய முடியாது? 6 நாட்கள் நமக்கென்று ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த ஒரு நாள் சண்டையை மட்டும் நாம் ஆண்டவருக்கு ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணி, ஆண்டவருடைய லவ், காட்ஸ் மர்சி, இது எல்லாத்தையும் நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நாள் அல்லவா? ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். எப்படி வரணுமா? அவர் சந்நிதிக்கு முன்னால் ஆனந்த சத்தத்தோடு வரணும். கோபத்தோடு வரக்கூடாது, சண்டையோடு வரக்கூடாது. சிலர் ஆலயத்துக்கு வரும்போதே ஒரே மூட் ஆஃபில் வர்றது, கரெக்டான டைமுக்கு கிளம்புறதில்ல, வரும்போது டிராஃபிக்கு இல்லை எதையாவது ஒன்று வீட்டில் விட்டுறது, ஒரே டென்ஷனில் இல்லை. அப்படி இல்லை, ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு முன்னால் நம்ம வந்து ஆண்டவர் என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்த வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரே தேவன். இன்னைக்கு இயேசுவை தெய்வங்களுக்குள்ள ஒரு தெய்வமாக வச்சு ஆராதிக்கிறோமா? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதோ என்ன தெரியுமா? அவர்தான் தேவன். அவர்தான் உங்களை படைத்த தேவன். உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர் அவர்தான். உங்களுடைய பாவத்திற்காக மரித்த ஒரே ஒருத்தர்னா அது தேவகுமாரனாகிய இயேசு மாத்திரம்தான். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம நம்மளை உண்டாக்கிக்கிட்டோம்? இல்லையே, அவரல்லவா நம்மளை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாய். நம்முடைய அப்பா அம்மா காலம், நம்முடைய பாட்டி தாத்தா காலங்கள், நம்முடைய காலங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய காலம், நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகள், வருகிற சந்ததியார் எல்லாருக்கும் கர்த்தர் உண்மையுள்ளவர். He is a faithful God to generations. ஆண்டவர் தலைமுறை தலைமுறைக்கும் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உங்களுடைய தேவன், அவர் என்னுடைய தேவன், அவர் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால தான் மகிழ்ச்சியோடு நம்ம ஆராதனை செய்யணும். ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சன்னதிக்கு வரணும். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதக்காரன் ஆண்டவரை ருசிச்சதுனால அவர் அருமையாக இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம எல்லாம் ஆலயத்தில் போய் அல்ல கம்பீரமாக கர்த்தரை ஆராதிக்கலாமா? 100வது சங்கீதம் 1-2 வசனங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருடைய ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?